அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கு ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சில சம்பவத்தை பார்க்க போகிறோம். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்மணி ஃபாத்திமா அலி அவர்களுக்கும் இடையே இருந்து வந்த அன்புக்கு ஒரு எல்லை என்பதே இல்லை எனும் அளவுக்கு அன்பில் கலந்திருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் தெரு வீதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை அல்லாவின் பாதையில் அழைக்கும் போதெல்லாம் மக்கள் கொடுமை துன்பங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அழுவார்கள். அருமை தந்தையின் முக தளர்ச்சியையும் உடல் பலவீனத்தையும் பார்த்து பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தீனின் பக்கம் அழைப்பு பணிக்காக வெளியூர் சென்று ஊர் திரும்பும் போதெல்லாம் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காயத்து தொழுதுவிட்டு பிறகு தம் மகள் ஃபாத்திமா அலி அவர்களை சந்தித்துவிட்டு அதன் பின்னர் வீடு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஒரு பிரயாணத்தில் இருந்து திரும்பும் போது பிரயாணத்தினால் ஏற்பட்ட களைப்பு மற்றும் சோறு உடனே ஃபாத்திமா அலி அவர்களின் வீட்டிற்கு சென்றார். அருமை தந்தையை வரவேற்க வீட்டு வாசலுக்கு வந்து ஃபாத்திமா அலி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான முகத்தில் முத்தமிட்டு அன்னாரின் கோலத்தை கண்டு அழுதார்கள். அதனை கண்ட நபிசல் அவர்கள், என்னுடைய மகளை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு மகளார், கிழிந்த ஆடையும் புழுதி பறந்த முகமும் பரட்டை தலையும் குழிவிழுந்த கண்களுமான தங்கள் இந்த நிலையை கண்டு அழுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது மகளே, நிராசையாகி விடாதே. உன்னுடைய தந்தையை எத்தகைய உயர்வான பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்றால் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இந்த பூமியில் மீதுள்ள குடிசை வீடாக இருந்தாலும் கோபுர வீடாக இருந்தாலும் அங்கே இந்த சன்மார்க்கத்தை நுழைத்தே தீருவேன். கண்ணியமாகவே அம்மக்கள் இஸ்லாத்தை ஏற்றே ஆக வேண்டும். இருளும் ஒளியும் பூமியின் மீது எங்கெல்லாம் வியாபிக்குமோ அங்கெல்லாம் இந்த களிமாவும் வியாபித்தே தீரும், மக்களிடம் பேசப்பட்டே தீரும் என்று கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அல்லாவின் தீனுக்காக தந்தை படும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் கதீஜா அலி அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமா அலி அவர்கள்தான் தாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். தந்தை படும் கஷ்டங்களை நினைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த தீன் உலகமெங்கும் உள்ள குடிசைகளிலும் மாளிகைகளிலும் பேசப்படும் என்று அன்று தனது அருமை மகளிடம் சொன்ன பஷாரத் இன்று அல்லாஹ் புனித தப்லீக் வேலையில் மூலம் கபூல் செய்து விட்டான். சிறு வயதிலேயே ஃபாத்திமா அலி அவர்கள் அல்லாவின் தீனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவியாக ஆறுதலாக இருந்துள்ளார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.